பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வின் எல்லையெங்கும் நமக்கு நன்மை செய்கிற ஒரு பரிசுத்த தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளை நமக்கு அவர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தருடைய வசனம், ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 44 அதிகாரம் 21 வசனம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் ஆமென் மிகவும் தீவிரமாக இஸ்ரவேலை தன்னோடு சேர்த்து கொள்வதற்கு, என் ஜனம் என்கிற அந்த உணர்விலே தன்னோடு சேர்த்து கொள்வதற்கு அதை அவர் திரும்ப 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 அவர் என்ன செய்கிறார்? அதை நினைப்பூட்டி கொண்டே இருக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள், அவருக்காக படைக்கப்பட்டவர்கள், அவரை போல படைக்கப்பட்டவர்கள். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் இந்த பூமியை படைத்திருக்கிறார். பள்ளத்தாக்குகள், மேடுகள், மலைகள், பூண்டுகள், சர்வ ஜீவ ராசிகள் அத்தனையும் உருவாக்குகிறார். வரலாற்றின் பிறப்பிடத்தை நீங்கள் படித்து கொண்டே இருக்க வேண்டும். வேத புஸ்தகம் அத்தனையாய் உருவாக்கினவர் ஆதாமை உருவாக்கி மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறவர் தான் அவனுக்கு அயர்ந்த நித்திரை கொடுத்து இந்த விலா இலுவிலிருந்து உருவி ஏவாளை உருவாக்கி சந்தோஷமாய் கணவன் மனைவியுமாய் இந்த பூமிக்குள்ளாக பலுகி பெருகச் செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றார். ஆனால் கீழ்ப்படியாமை நிமித்தமாக மாற்றப்படுகின்றார்கள், தண்டிக்கப்படுகின்றார்கள், தவறுகள் நடக்கின்றது. ஒரு பெரும் கூட்டம். ஆனால் இந்த ஜனத்தை ஆண்டவர் அவருக்கென்று தெரிந்து கொண்டதினால் அவர்களை கைவிடவே இல்லை. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களுக்கு மீட்பின் வாழ்வை கொடுப்பதற்காக நினைப்பூட்டுகின்றார். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ எனக்காக இருக்க வேண்டியவன். இந்த வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்தும் அதைத்தான் சொல்லுகிறார். நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் என்னுடையவர்கள், என்னுடைய பிள்ளைகள். ஆமே, நீங்கள் எனக்காக வாழ வேண்டியவர்கள். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், பலன் குன்றி போயிருக்கலாம், மிகவும் பலசாலிகளாக இருக்கலாம். ஆனால் எந்தவித காரியத்திலேயும் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வது மிகவும் லேசானது. ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? செங்கடலை பிளப்பதும் சரி, யோர்தானை பின்னிட்டு போகச் செய்வதும் சரி, ஆமென், கசப்பான நீரூற்றை மதுரமாக மாற்றுவதும் அவருக்கு லேசானது. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. நீங்கள் விசுவாசித்து நம்பி இந்த வார்த்தை பிடித்து கொள்ளுங்கள். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என் தாசன். அவர் உங்களுக்காக சொல்லுகிறார். உங்களை நேசித்தவர் உங்களை கைவிடுவாரோ? உங்களுக்காக இரத்தம் சிந்தினவர் உங்களை விட்டு விடுவாரோ? ஒரு நாள் விட மாட்டார். கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரை உயர்த்துவோமா? அவரை நம்பி அவரை ஆமென் உறுதியாய் பற்றி கொள்வோமா? பலன் உள்ளவன், பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும், எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசானது. சேர்ந்தவரை உயர்த்தி பாடுவோம். பலன் உள்ளவன், பலன் அற்றவன், பலன் உள்ளவன், பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து
மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். அவருக்கு லேசான காரியம். எவ்வளவாய் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் உங்களை பலவானாய் சரியாய் உங்களை உயர்த்துவது அவருக்கு லேசான விஷயம். அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவரால் நீங்கள் மறந்து போகவில்லை. இந்த உலகம் உங்களை மறந்திருக்கலாம், உங்களை பெற்றெடுத்தவர்கள், உங்களுடைய உற்றார் நண்பர்கள் எல்லாரும் மறந்திருக்கலாம். அவர் உங்களை மறக்கவில்லை. உங்கள் தலையிலிருந்து விழும் ஒவ்வொரு முடியையும் அவர் எண்ணி திரும்ப முளைக்க செய்கிறவர், அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பவர், அதிசயங்களை நடப்பிக்கிற உங்களை கைவிடவே மாட்டார். விசுவாசிப்போமா? இதுவரை அவர் மறந்த நாட்களை எண்ணி மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்து எங்களை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து எங்களை சரியாய் நடத்துகிறீரப்பா. ஆனால் நாங்கள் தான் ஆண்டவரே பலமுறை தவறுகள் செய்து பலமுறை உம்மை மறந்தவர்களாய் தூரம் போயிருக்கிறோம் அப்பா. எங்களை மன்னியும், எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஆண்டவரை புதிய மனிதர்களாக்கும். ஆண்டவரை உமக்கென்று நாங்கள் இன்னும் வாழ்கின்ற அந்த வாழ்வை எங்களுக்கு தாரும். உமக்கு லேசானதப்பா எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வது, எங்களுக்கு ஆண்டவரை எல்லாவற்றையும் கொடுப்பது உமக்கு லேசானது. பிதாவே, நீர் அருளி செய்யும். உம்முடைய பிள்ளைகள் ஆசையோடு கூட காத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்களை செய்யும். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர்களை வாக்கு பண்ணி அவர்களை புதிதாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய எல்லா எல்கைகளிலும் நன்மைகள் உண்டாகட்டும். தேவரீர் உம்முடைய சமாதானம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் தங்கியிருக்கட்டும். நிறைவான நன்மை உண்டாகட்டும். அவர்கள் இழந்து போன உறவுக்கும் இழந்து போன காரியத்திற்கும் திரும்ப பல மடங்காக இந்த ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இப்படி செய்கிறதற்காக நன்றி. ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.